வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். நம்ம பிஸ்னஸ் லாஸில் நம்ம முந்தின செஷனில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட் பார்த்தோம். இப்போ நம்ம கான்ட்ராக்டோட டைப்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதோட நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃபர் பற்றி, ஆக்செப்டன்ஸ் பற்றி, கன்சிடரேஷன்னா என்ன, ஃப்ரீ கன்சென்ட் என்ன அப்படின்னு ஒவ்வொரு இதாக நம்ம போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு நிறைய பேசிஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டை படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் என்ஃபோர்ஸபிலிட்டி. பேஸ்ட் ஆன் என்ஃபோர்ஸபிலிட்டியை வச்சு எப்படி வந்து கான்ட்ராக்டை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் கான்ட்ராக்ட்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அன் அக்ரிமெண்ட் விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் கால்டு வேலிட் கான்ட்ராக்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் என்ஃபோர்ஸபிலிட்டி பை லா அப்படின்னா, இட் சாட்டிஸ்ஃபை ஆல் த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட். இப்போ நம்ம பார்த்தோம் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட்னு 10 பாயிண்ட் பார்த்தோம். ஸோ அத்தனை ரெக்வயர்மெண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் நம்மளோட வேலிட் கான்ட்ராக்ட். அதுதான் வேலிட் கான்ட்ராக்ட். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாய்ட் அக்ரிமெண்ட்டு. இந்த வாய்ட் அக்ரிமெண்ட் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, an அக்ரிமெண்ட் இருக்குது பட் இட்ஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை law. That is why it is called void agreement, not void contract. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? பாருங்களேன், அந்த 4th பாயிண்ட் நம்ம வாய்ட் அக்ரிமெண்ட் பார்க்கும்போது வாய்ட் கான்ட்ராக்டையும் பார்த்தலாம். விச் சீசஸ் டு பி என்ஃபோர்ஸபிள் பை லா. அப்போ அட் த டைம் ஆஃப் என்டரிங் இன் டு அன் அக்ரிமெண்ட் நமக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிடாக தான் இருந்திருக்கு. பட் வாய்ட் அக்ரிமெண்ட் என்னது, கான்ட்ராக்டாகவே ஆகலை. த அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. அக்ரிமெண்ட் இருக்குது பட் இட்ஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. அப்புறம் எப்படி அது வேலிட் கான்ட்ராக்டாக இருக்க முடியும்? பட் இந்த வாய்டு கான்ட்ராக்டில் வேலிட் கான்ட்ராக்டாக இருந்திருக்கு. தட் இஸ் தேர் மஸ்ட் பி அன் அக்ரிமெண்ட் இருந்திருக்கு. இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா இருந்திருக்கு. பட் இன் பிட்வீனில் இட் சீசஸ் டு பி என்ஃபோர்ஸபிள் பை லா. ஓகேவா? அதுதான் டிஃப்ரென்ஸ். அங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. வாய்டு அக்ரிமெண்ட்னா இஸ் வாய்ட் ஆப் இனிஷியோ. இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து பிகினிங்லேருந்தே வாய்டு அது. ஆனால் நம்ம வாய்டு கான்ட்ராக்ட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட் இன் த பிகினிங் பட் சப்சிக்வெண்ட்லி பிகம்ஸ் வாய்டு when it ceases to be enforceable by law. எப்போ என்ஃபோர்ஸபிள் பை லாவாக இல்லாமல் ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல அது வாய்டு கான்ட்ராக்டாக மாறிடுது. ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட், நம்ம வாய்டு அக்ரிமெண்ட் படிக்கும்போதே வாய்டு கான்ட்ராக்டையும் பார்த்தாச்சு. ஸோ வாய்டு அக்ரிமெண்ட்னா வாய்டு ஆப் இனிஷியோ. இப்போ ஒரு லாட்டின் வேர்டு படிக்கிறோம். ஸோ வாய்டு ஆப் இனிஷியோனா என்ன அர்த்தம்னா வாய்டு அக்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? வாய்டு கான்ட்ராக்ட்னா என்னது, விச் சீசஸ் டு பி என்ஃபோர்ஸபிள் பை லா. தட் மீன்ஸ் இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட் அட் த பிகினிங் பட் இன் பிட்வீனில் அது வாய்டு கான்ட்ராக்டாக மாறிடுச்சு. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாய்டபிள் கான்ட்ராக்ட். நம்ம இது பார்த்தோம். என்னது, விச் இஸ் என்ஃபோர்ஸபிள், த அக்ரிமெண்ட் விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் பார்ட்டிஸ் பட் நாட் அட் த ஆப்ஷன் ஆஃப் அதர். நம்ம என்ன பார்த்தோம், தப்பு பண்ணவங்க இங்கே டிசைட் பண்ண முடியாது. அதர் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் டிசைட் பண்ணோம் whether to make this particular contract as void or valid. அவங்க ஒத்துக்கலைன்னா void, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா valid. that is why voidable, void ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிற கான்ட்ராக்ட். ஓகேவா? the next one is unenforceable contract. இது வந்து it cannot be enforced in a court of law because of some technical defects. But if these technical defects are cured, settled, removed, then these contracts will definitely become void contracts, sorry, valid contracts. ஓகேவா? ஸோ unenforceableனா இப்போ என்ஃபோர்ஸ் பண்ண முடியல due to some technical defects. If these technical defects are removed, then it will become valid contract. The next one is illegal contracts. ஸோ இல்லீகல் அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா நம்ம பார்த்தோம் எல்லாமே லீகலாக இருக்கணும்னு. லீகல் ஆப்ஜெக்ட் இருக்கணும், லீகல் ஃபார்மாலிட்டிஸை நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லீகல் இது இல்லை அப்படின்னா இல்லீகல் அக்ரிமெண்ட். ஸோ ஃப்ரம் த வெரி பிகினிங் அது வந்து இல்லீகல் அக்ரிமெண்ட்டாக நமக்கு இருக்கும். பட் நல்லா கவனிங்க, ஆல் த
illegal agreements or void agreements. But all the void agreements are not illegal agreements. ஏன்னா இல்லீகலாக இருந்தால் தான் void ஆகணுங்கிறது இல்லை. சில லீகல் அக்ரிமெண்ட்ஸ் கூட will become void agreements. அதனால் அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 6 types of contracts which are based on enforceability. Valid contract, void agreement, void contract, voidable contract, unenforceable contract, illegal contract. புரிஞ்சிச்சா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஈஸி தான். எல்லாமே வாய்டு இப்படி தானே இருக்குது. வேலிட் கான்ட்ராக்ட், வாய்டு கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட். அடுத்து வாய்டு அக்ரிமெண்ட், அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட், இல்லீகல் கான்ட்ராக்ட்ஸ். ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் த மெத்தட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்மல் கான்ட்ராக்ட்ஸ். இது ரொம்ப நமக்கு லைக் ஃபார்மல் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒரு பாண்டு பேப்பரில் அழகாக நம்ம சைன் பண்ணி சீல் பண்ணி 2 பார்ட்டிஸ் ஆக்செப்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு ஃபார்மல் கான்ட்ராக்ட்ஸ். இதில் வந்து 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. இந்த 2 டைப்ஸில் நம்பர் 1 நான் சொன்னது கான்ட்ராக்ட் அண்டர் சீல். ரைட்டிங்கில் இருக்கும், சைன்டு பை த பார்ட்டிஸ் அண்ட் காமன் சீல் வச்சுருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஸோ கான்ட்ராக்ட் அண்டர் சீல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸு. கோர்ட்டு சொல்லியிருக்கோம், கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு, அது மூலமாக ஒரு கான்ட்ராக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் ஒரு 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில். இப்போ இந்த டிவோர்ஸ்லாம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது, தர் இஸ் நோ கான்ட்ராக்ட் இன் ரைட்டிங். பட் என்னது, கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. ஸோ அந்த கோர்ட்டோட ஆர்டரை பொறுத்து, ஓகேவா, கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து. ஸோ திஸ் டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் கால்டு கான்ட்ராக்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸு. அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ ரெக்கார்டு, வேலிட் ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மீற முடியாது. நம்ம என்ன சொல்ல முடியாது, ரைட்டிங்கில் இல்லை ஓரலாக அதெல்லாம் கிடையாது. கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ கான்ட்ராக்ட் ஆஃப் ரெக்கார்டு. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஃபார்மல் கான்ட்ராக்ட்ஸ். Simple contract, now all contracts other than formal contracts are called simple contracts. Okay va? Then based on extent of performance வச்சு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. நம்பர் 1 is executed contract. Executedனா which has been completely completed. ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. Both the parties have done their jobs perfectly. புரியுதா? இப்போ ஏ பின்னு 2 பார்ட்டிஸ் இருக்காங்கன்னா ஏ செய்ய வேண்டிய கடமை கரெக்டாக பண்ணிட்டாரு, பி செய்ய வேண்டிய கடமை பி கரெக்டாக பண்ணிட்டாரு. ஸோ இன் such a case, such type of contracts are called executed contracts. The next one is executory contracts. That means it is wholly unperformed. One party has performed his obligation, his part of obligation, and another party has not yet completed his obligation on the contract. ஒரு பார்ட்டி கரெக்டாக பண்ணிட்டாரு, இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸை சொல்லிக்கலாம். சேல்ஸ் வந்து நமக்கு என்னது, நான் என் பொருளை கொடுப்பேன், நீ எனக்கு ரூபா கொடு. இதுதான் நம்ம சேல்ஸுக்குரிய அக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்ட். இப்போ செல்லர் பொருளை கொடுத்துட்டாரு, இன்னும் பையர் ரூபா கொடுக்கல. ஸோ இது என்னது, எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்ஸ். ஒரு சைடு முடிஞ்சிருச்சு, ஒன் பார்ட்டி ஹாஸ் பெர்ஃபார்ம்ட் ஹிஸ் பார்ட் ஆஃப் ஆப்ளிகேஷன் கரெக்ட்லி, பட் அதர் பார்ட்டி ஹாஸ் நாட் எட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஆப்ளிகேஷன். அவரோட கன்சிடரேஷன் அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும் இல்லையா, அது இன்னும் கொடுக்கல. தட் இஸ் வை எக்ஸிக்யூட்டரி. இப்போ ரூபாயும் கொடுத்துட்டாரு, அவர் பொருளை கொடுத்துட்டாரு, இவர் ரூபாயை கொடுத்துட்டாரு. எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்ஸ் ஆஸ் பர் த குவாலிட்டி, சைஸ், டைப் ஆர் வெரைட்டி என்ன கேட்டிருந்தாரோ அதுபடியே கரெக்டான பொருளை கொடுத்துட்டாரு. அவர் எவ்வளோ ரூபாய் வேணும்னு கேட்டாரோ அதே ரூபாயை கொடுத்துட்டாரு. எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே. எக்ஸிக்யூட்டரினா செல்லர் வந்து பொருளை கொடுத்துட்டாரு, யார் பையர் கேட்ட அதே குவாலிட்டி, அதே வெரைட்டி, அதே டைப், அதே கலர், அதே சைஸ், வாட் எவர் என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸில் கேட்டாரோ அந்த ரிக்வயர்மெண்ட்ஸில் பொருளை கொடுத்துட்டாரு செல்லர். பட் பையர் வந்து ஹாஸ் நாட் எட் பெய்ட் த amount. So in such a case, such type of contracts are called executory contracts. Okay. The next one is, so இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸ். எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து. நல்லா கவனிங்க. அதாவது நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை, இந்த பேசிஸ் கூட கஷ்டப்பட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ஃபோர்ஸபிலிட்டி நம்ம பார்த்தோம். செகண்ட் ஒன் பாருங்கள், ஃபார்மேஷன். எப்படி ஃபார்ம் ஆகுச்சு கான்ட்ராக்டு. ஸோ ஃபார்மல் கான்ட்ராக்ட்ஸ், சிம்பிள் கான்ட்ராக்ட்ஸ். அடுத்து பெர்ஃபார்மன்ஸு.
ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்ஸ். பார்ஷியல் பெர்ஃபார்மன்ஸாக இருந்ததுன்னா எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்ளிகேஷன். ஸோ யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். there is an obligation on the part of only one party. ஒரே ஒரு பார்ட்டிக்கு தான் ஆப்ளிகேஷனே இருக்கும் இந்த கான்ட்ராக்டில். ஒரே ஒரு பார்ட்டிக்கு தான் இருக்கும். இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ டிவோர்ஸ்னா ஹஸ்பண்ட் ஷுட் கிவ் என்னது அந்த ஜீவனாம்சம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது கொடுக்கணும். இந்த இடத்துல யாருக்கு மட்டும்தான் ஆப்ளிகேஷன் இருக்கு? ஒன்லி ஹஸ்பண்ட் ஹாஸ் த ஆப்ளிகேஷன் டு பே த அமௌண்ட் டு ஹிஸ் வைஃப். ஸோ இந்த இடத்துல வைஃபுக்கு எந்த ஆப்ளிகேஷனும் அவங்க சொல்லலை. அப்போ இது என்னது யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். bilateral contract, there is an obligation on both the parties. அதான் நம்ம சொன்ன சேல்ஸ். செல்லருக்கும் ஆப்ளிகேஷன் இருக்கு, பொருள் கரெக்டான ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல அவர் பையர் கேட்ட மாதிரி கொடுக்கணும்னு. பையருக்கும் ஆப்ளிகேஷன் இருக்கு. பையருக்கு என்ன ஆப்ளிகேஷன் இருக்கு? எஸ், கரெக்டாக ரூபாயை கொடுக்கணும். ஓகேவா? மல்டிலேட்ரல் கான்ட்ராக்ட்ஸ், more than two parties involved. More than two parties are involved in such contracts. ரெண்டு பேருக்கு மேலே அந்த கான்ட்ராக்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ சம் காம்ப்ளெக்ஸ் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸை நம்ம மல்டிலேட்ரல் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ளிகேஷனை பொறுத்து ஒரு ஆளுக்கு மட்டும் ஆப்ளிகேஷன் இருக்குன்னா யூனிலேட்ரல், ரெண்டு பேருக்கு இருக்குன்னா பைலேட்ரல், நிறைய பேருக்கு இருக்குன்னா மல்டிலேட்ரல், மோர் தேன் 2 personsக்கு இருந்தால் மல்டிலேட்ரல். அடுத்து ஆன் த பேசிஸ் ஆஃப் மோட் ஆஃப் கிரியேஷன். மோட் ஆஃப் கிரியேஷன் என்ன மோடில் கிரியேட் பண்ணாங்க? எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். ஓரலாவோ ரிட்டனாவோ வேர்ட்ஸ்லையோ இல்லை ரைட்டிங்லையோ இருக்கும். ப்ரப்போசல் ஆர் அக்செப்டன்ஸ் ஆஃப் எனி ப்ராமிசஸ் மேட் இன் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் செட் டு பி எக்ஸ்பிரஸ்டு. அவங்க என்ன சொல்றாங்க? கான்ட்ராக்ட்ஸ் என்டர்ட் இன்டு பிட்வீன் த பார்ட்டிஸ் பை வேர்ட்ஸ் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் ஆர் நோன் அஸ் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்ஸ். எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ட்ஸ் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் மூலமாவோ இல்லை ரைட்டிங்லையோ எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, இப்போ இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்ஸ் பை தயர் ஆக்ஷன் ஆர் காண்டக்ட், நடத்தை மூலமா இல்லை ஆக்ஷன் மூலமா இவங்க கான்ட்ராக்ட் என்ட்ரு பண்ணியிருந்தாங்கன்னா தட் இஸ் கால்டு இம்ப்ளைடு ஆர் இன்ஃபர்டு கான்ட்ராக்ட். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நடத்தை மூலமா. ஏன்னா அவர் சொல்லிட்டே இருப்பார். எப்படின்னா, ஒரு செல்லர் பையர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா டியூஸ்டே இவர் பொருள் அனுப்பிட்டே இருக்காரு. யாருக்கு? நம்ம செல்லர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், பையரை ஒய்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் வந்து டியூஸ்டே அனுப்பிட்டே இருப்பார். ஓகேவா? நமக்கு ஃப்ரைடே அமௌண்ட் போட்டுட்டே இருப்பார் ஒய் வந்து. இது வந்து இவங்களோட காமன் ப்ராக்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல அவங்க காண்டக்ட் மூலமாக அவங்க நடத்தை என்னது? டியூஸ்டே ஆனால் பொருள் அனுப்புறது இவரோட வேலை, எக்ஸோட வேலை, எக்ஸோட ஆப்ளிகேஷன் வச்சுக்கலாம். ஒய்யோட ஆப்ளிகேஷன் என்ன? அதுக்குரிய கன்சிடரேஷனை ஃப்ரைடே அன்னைக்கு அனுப்பி விட்டுறணும். இது எழுதப்படலை, ஸ்போக்கன் வேர்ட்ஸ் இல்லை, ரெண்டு பேரும் பேசிக்கல, பட் காமன் ப்ராக்டிஸாக நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இட் இஸ் implied contract, that is the contracts which are made by an act or conduct of the parties. ஓகேவா? the next one is e-contract. இப்போ ரொம்ப காமனாக இருக்கு. So this is the contract formed in the course of e-commerce by interaction of 2 or more competent persons. நல்லா கவனிங்க, அங்கேயும் நமக்கு எதையுமே விட்டு கொடுக்கல. நம்ம எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ வேலிட் கான்ட்ராக்ட் எல்லாமே இருக்கணும். ஃபார் இ கான்ட்ராக்ட் காம்பீட்டன்ட் பர்சனாக இருக்கணும். த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸ், அதாவது இமெயில் மூலமாக கூட நீ கான்ட்ராக்ட் போட்டுக்கோ, பட் காம்பீட்டன்ட் பர்சன் இருக்கணும், லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும், என்னென்ன நம்ம எசென்ஷியல் எலிமெண்ட்ஸில் படித்தோமோ அது எல்லாமே இருக்கணும். ஓகேவா? இந்த கொஷினும் உங்களோட வசதிக்காக நான் அண்டர்லைன் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அந்த கீவேர்ட்ஸை நல்லா படிச்சுக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இம்ப்ளைடு அப்படின்னா அந்த பை அண்ட் ஆக்ட், த கான்ட்ராக்ட்ஸ் ஆர் மேட் பை அண்ட் ஆக்ட் ஆர் காண்டக்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா பை வேர்ட்ஸ் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கீவேர்ட்ஸை மட்டும் உங்களுக்காக நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். அக்கௌண்டன்சியும் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அதுவும் பாருங்கள். இப்போ வந்து லாவும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.